நேற்று நம்ம டிவிக்கோட 2வது மாநாடு நடந்துச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயமும் அது இப்போ தான். ஸோ இதில் நம்ம தளபதி விஜய் என்னெல்லாம் பேசினார் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாலின் அங்கிள்லேருந்து பொலிட்டீஷியன் விஜய் வரைக்கும் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த விஷயங்கள், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா டெக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மக்கள் எல்லாமே வெயிலில் அவதிப்படுறாங்க அப்படின்றதுனால அக்ரிகல்ச்சரல் ட்ரோன், அதாவது தண்ணியெலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணல, அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே தண்ணி அடித்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் மக்கள் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அங்கெல்லாம் மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்து நடுவில் மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது ஒரு கஷ்டமான விஷயம். பட் இவங்க ட்ரோன் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காருன்றது ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்க கூட்டணி கட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் தனியாக தான் இருக்கேன். எப்பவுமே சிங்கத்தோட கர்ஜனை எப்பவுமே எல்லாருக்குமே கேட்டுகிட்டே தான் இருக்கும். நான் இங்கே, அதாவது டிவிகே கட்சி ஒரு லயன் அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். செகண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதுரை அப்படின்னாலே எல்லாருக்குமே மோஸ்ட்டாக ஞாபகம் வர விஷயம் எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த். அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். எனக்கும் அதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாரு. தேர்ட் ஒன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் ஆட்சியை இருந்த காலத்தில் எல்லாமே 1967ம் 1977ம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாடு பார்த்துருக்கு அப்படின்றாரு. இவர் எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா, இந்த 1967 தான் டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி 1977 தான் ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே இந்த 2 கட்சி மட்டும்தான் ஃபுல்லாகவே ரூலிங் பார்ட்டியில் இருந்துட்டு இருக்கு. ஒன்று இவங்க இல்லை இவங்க. அது மாதிரி 2026 டிவிக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் என்ன சொல்கிறாருன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டிக்காக நாங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்றாரு. அடுத்தது, அவரே அரசியலுக்கு வரல, இவரெல்லாம் வந்துடுவாரா, வர முடியுமா அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டாங்க. பட் வந்தோம். அதே மாதிரி இவங்களெல்லாம் மாநாடு நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதையுமே நடத்தி காமிச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் கூட்டம் சேரும் அப்படின்னாங்க. கூட்டம் சேர்ந்துச்சு. இந்த கூட்டம் ஓட்டாகவும் மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கொள்கை சொல்லுவாங்க, அரசியல் கொள்கை. அது என்னவா இருக்கும் அப்படின்னா பெண்கள் அண்ட் சைல்டு, இவங்களுக்கு தான் எங்களோட டாப் ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னும் பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே அப்படின்னும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மறைமுக கூட்டணியாக டிஎம்கேவும் பிஜேபியும் இருக்காங்க. டிஎம்கே ஒரு ஊழல் கட்சி. 2026 டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாசிஸ்ட் பிஜேபி அண்ட் பாய்சன் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ பேசுகிறது டைரெக்டாக பிஎம் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க. பட் முஸ்லீம்ஸை மட்டும் ஏன் நீங்கள் தனியாக பார்க்குறீங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் எதுவும் செய்ய மாட்டீங்க, அவங்கள போட்டு ஏன் வதைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. மதுரையில் நாமினிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேப்பரை கையில் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, மதுரை ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, மதுரையில் இருக்க சில ஏரியாஸ் நேம் எல்லாமே சொல்லிவிட்டு இங்கே எல்லாமே விஜய் தான் நிற்க போகிறான், உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பையன் தான் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு அது மாதிரி சொன்னது ஒரு சின்ன ஒரு கூஸ் பம்ஸாக தான் எல்லாருக்குமே இருந்து. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு என்னோடய சினிமா கரியரெல்லாம் முடிஞ்சு போய் நான் டல் ஆனதுக்கப்புறம் நான் சினிமாக்குள்ளே வரல, எல்லாத்தையும் இருக்கும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் சினிமாக்குள்ளே வந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல், ஐ எம் நாட் அ சினிமாக்காரன், ஐ எம் அ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பேச்சை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கச்சத்தீவை எங்களுக்கு எப்போ மீட்டு தருவீங்க, 800 ஃபிஷர்மேன் அவ்வளோ அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்போ நியாயம் கிடைக்கும், தாமரையில் தண்ணியே ஒட்டாது, அப்படி இருக்கும்போது எங்கள் தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, பிஜேபியோட சின்னம் தாமரை. ஸோ இதில் தண்ணியே ஒட்டாது, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தமிழ்நாட்டு பீப்புள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழடியில் நிறைய அகழ்வாராய்ச்சி நடந்து அது மூலிமா தமிழை தமிழனுடைய பெருமையை நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதையே நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்றது கேட்குறாரு.
அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மோடி வரார் அப்படின்னா வந்து கருப்பு கலரில் பலூன்லாம் அனுப்பி வந்து மோடியை வந்து எதிர்த்துருந்தாங்க. பட் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் ஏன் வந்து மோடியை வந்து அப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த அங்கிள் மேட்ரே வளர், அதாவது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாலினை வந்து எல்லாரையும் என்ன அப்பாவாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் இப்போ அதெல்லாமே உடச்சி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் அப்பா கிடையாது, நீங்கள் அங்கிள் தானே அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கடைசியாக எல்லா அரசியல்வாதியும் அறிவாளி கிடையாது, எல்லா பொலிட்டீஷியனும் முட்டாள் கிடையாது அப்படின்னும் சொல்லி ஒரு பேச்சை முடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு கூட்டணி நடந்துச்சு, ஒரு மாநாடு நடந்துச்சு. இதில் அவர் இந்தளவுக்கு போல்டாக ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுத்தது கிடையாது. பட் இந்த 2வது மாநாட்டில் அவர் வந்து ஒரு முழு அரசியல்வாதியாகவே பேசியிருக்காரு அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ நேற்று நம்ம தளபதி விஜய் எப்படி பேசினார், அவர் பேசின விதம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை பற்றி கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.